ஆமா பொண்ணும் பின்னும் 32 லட்சம் 11 பேர் கொண்டவர் எங்க அப்பாவுக்கு 8 பொண்டாட்டி. 8 பொண்டாட்டி. யார் சொன்னீங்க? எங்கம்மா அப்பா ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? என் தந்தை எத்துடன் நீ ஆடி இருப்பாங்க நடிகை தாங்க முடியாதா? உண்மை யார் பேரை சொல்லிட்டு போனீங்களா போடுங்களா? இதுக்கு மேல யாரும் சொல்ல மாட்டாங்க. எங்க அப்பா பேர் அர்ஜுனன். என் தந்தைக்கு முன்னும் பின்னும் 32 லட்சம். ஆமா 32 அழகு 11 பேர் கொண்டவன். 8 மனைவிக்கு சொந்தக்காரன். என் தந்தைக்கும் என் தாய்க்கும் திருமணம் முடித்து கர்ப்பம் தரித்த உடனே என் தந்தை அன்னவர் நாட்டுக்கு சென்றுவிட்டார். அதனால என்னை பார்க்கவில்லை. காரணம் என்னவென்றால் பாண்டவருக்கும் கௌரவருக்கும் எங்க பெரியப்பாவும் அப்படி இருக்கிற நேரத்திலே ஒரு தந்தை ஒருவர் வந்தார். யாரு? ஒரு தந்தையுடைய பிறந்தவள் ஐவர் ராஜக்கர் தர்மர் பீமன் அர்ஜுனன் நகுல சகாதேவன் சொல்வாங்க. என் தந்தை ஏன் என்னை பார்க்க வரவில்லை? ராஜா உனக்கு பெரிய தந்தையார்கள் இருக்கிறார்கள். அவ்வளவு 99 பேர் கண்ணே. எதனால என்ன பார்க்க வரல? ராஜா உன் தந்தை நான் ஒருவன் மட்டும் ஆளையிடவில்லையடா. அப்பா என்ன ஏன் பார்க்க வரல? சண்டை வந்தாத்த சொல்றியா? கொஞ்சம் தெரியல வந்து என்ன சண்டைன்னு சொல்லு. ஏன் என்ன பார்க்க வரல? பாண்டவருக்கும் கௌரவருக்கும் பாரத யுத்த போர் நடந்தது 18 பசங்களுக்கும் எங்க அப்பாவுக்கும். ஆமா அந்த பாரத போர்க்களத்திலே நல்லாரவான் மாண்டு விட்டான், அபிமன்யு மாண்டு விட்டான், புலேந்திரன் மாண்டு விட்டான், கட்டூர்வேதன் மாண்டு விட்டான், தொந்திராஜன் மாண்டு விட்டான். இத்தனை பிள்ளை எல்லாம் மாண்டு மனித விட்டார்கள். மாண்டவர்கள் எனக்கு என்ன உறவு? உனக்கு அண்ணன் தம்பி அவர்களா? தம்பி போன்ற அந்த கௌரவர்களை ஒருமனது விடக்கூடாது. ஐயோ ராஜா என்னிடத்துல வந்து அக்கா உன் வயிற்றுல ஆண் பிறந்தாதா பெண் பிறந்தாதா என்று கேட்டார்கள். அக்கா நான் ஒரு மலடி தன் பிள்ளை பெறாத எனக்கு மகன் இருக்க என்று தெரிந்தால் அந்த பாரத போர்க்களத்தை கரவர சிறவர துண்டு துண்டா வெடித்து போய் பாரத போர்க்களத்தில் அனைத்து பிள்ளைகளும் ஆடுகிறார்களே, நம்முடைய பிள்ளையும் ஆடக்கூடாது என்று என்னை மறுவாக வளர்த்து வந்தார். ஏன் எதற்காக மறுவாக வளர்த்து தெரியுமா? சொல்ல வேண்டுமா? நம்மாண்டு கிடந்தாரா எனக்கு கல்லிடவா எனக்கு அடுத்த படம் போல தாயை போல பாசப்படுத்தவர்கள் யாரும் கிடையாது. பிள்ளை பிறக்கவில்லை. நீ மாண்டா நான் கொல்லி போன பிள்ளை வேணும் என்று மறைவாக வளர்த்தாய். நான் மலடி என்று இதற்கெல்லாம் காரணம் வேட்டையாடி கட்டியே ஒரு செவடியாக கோட்டையை விட என்று தெரிவித்தான். அவன் நாட்டை கட்டு கோட்டையை விடுத்தியே கோட்டையை விடுத்தியேன் விடுந்தேன் தாலை விடுத்து வரப்பட்ட ஒரு செவடியா பையனுடைய வார்த்தையை கேட்டு உடைத்து வந்த பிறகு பஞ்சவர்ண புறவையை கொண்டு இந்த புறவையின் மீது ஆசைப்பட்டேன். புறவை பிடித்தேன், நான் செய்தேன். புறவை நல்ல பிடித்து கட்டினேன். புறவை தேடி யாரோ ஒரு வந்தான். நீல நிறமாக இருக்கிறான். புறவையை விடா என்று கேட்டான். விட முடியாது. எப்படி நான் பிடித்த புறவை அல்லவா? இருவருக்கும் யுத்தம் ஏற்பட்டது. யுத்தத்தில் நான் வெற்றி பெற்றேன், அவன் தோல்வி அடைந்தான். நான் ஜெயித்து விட்டேன், அவன் தோல்வி அடைந்தான். அவன் தோல்வி அடைந்த காரணத்தினால் என்னை சந்திரமாக ஒரு கேள்வி கேட்டான். எனக்கு சரிசமனாக போர் செய்தியை நீ வெற்றி பெற்றேன் அல்லவா? உன் தந்தை யார் என்று அர்ஜுன பெருமான் என்று சொல்ல வேண்டியது அல்லவா? இப்பதான் சொன்ன அர்ஜுனமானது நான் பேசி தெரியும். எப்படியா போட்டு சுண்ணி சோம்பேறி அப்பா பேர் தெரிஞ்ச நான் சொல்லிட மாட்டோமா? எவ்வளவு கேட்க கேட்டேன் என்ன கூட கேட்கறான். பேரை சொல்றேன், எங்க பேரை சொல்லிட்டேன், எங்க பேர் தெரியல. அவன் எவரா போன நல்லா அடிச்சம்பா பம்பாடியா பம்புன கடி. அப்படி இருக்கு விடுதி புறவையை விட முடியாது தெரிவித்த உடனே தந்தை யாரு என்று கேட்டான். என் தந்தை பேர் தெரியாது. தந்தை பேர் தெரியாதவன் நீ தருதலிக்கு வரணும். உன் தாய் தாசி உன்னை பற்றி தரக்குறவாக பேசினான். கோபம் கொக்கரித்தது. தாயை பற்றி தாயாளனை தாசி வேசி என்ற வீவான வார்த்தை நாளை பேசிவிடை எளியா விட்டு வந்து விட்டாயா? விடுவேனா? என் தாய் உத்தமி பத்தி நிரூபிக்க வேண்டும் என்று வாங்கினான் வாரை வீசினே. அவன் சீரன் வேற முண்டன வீரன் பெற்ற மகன் வீரனாக இருக்கிறான். அவன் பெருமையை கொள்கின்றேன். மகனே கண்ணா, அவன் சிரத்தை கொண்டு வா, அவன் முகத்தை நான் காரி துப்புகின்றேன் கண்ணே. அப்படிதான்
பார்த்து நான் பார்க்க வேண்டும். இதோ பெற்று ராஜா உட்கரத்தால் மாண்டிருக்கின்றார் அல்லவா? ஆமா இவர் அல்லவா? என் கரத்தால் மாண்டிருப்பதுதான் என் தந்தை என்று தெரிவிக்கின்றாயே. ஆமா அம்மா ராஜா நீ தாய் விடி சேரலாச்சு, நீ மாலைய கழித்தலாச்சு, நீ மாதா விடி சேரலாச்சு. அம்மா தந்தை என்று தெரியாமல் தான் அறியாத பாலன் உன் தாலியருக்கு நான் பிள்ளையாக வந்திருக்கிறேன். என் தந்தை என்று நான் முன்னமே தெரிந்திருந்தால் நான் கொண்டிருக்க மாட்டேன். நான் அறியாத நான் தெரியாத செய்திருப்பேன். என்னை மன்னித்து விடுத்தாயே. எனக்கு கொலையிட புள்ள வேண்டும். அப்பா மச்சத்தை இருந்தாலா பெத்தப்பட கொல்லி வச்சாதான் கூட என்னை மன்னித்து விடுத்தாயே. இத்தனை கால வருடமாக எப்படி மறைவாக கோட்டுக்குள் மறைந்து வந்தாயோ, உன்னுடைய அன்னையான விழுந்தாலும் உன் உயிர் பிச்சை உனக்காக நான் வாங்கி வரண்டாடு யாரும் கிடைக்கும் என்னை விட்டு போல